ஒரே கிராமத்தை சேர்ந்த ஒருமித்த கருத்துடைய 18 முதல் 60 வயது வரை உள்ள பெண்கள் 20 பேர் ஒன்றிணைந்து தங்களின் முன்னேற்றத்திற்காகவும் சமூக வளர்ச்சிக்காகவும் ஒரே குழுவாக செயல்படுதலே சுய உதவி குழு எனப்படும் அமைப்பு. இது முத்தமிழறிஞர் கலைஞரால் ஊரக பகுதிகளில் பெண்கள் தனியாக பொருளாதார வளர்ச்சி பெற வேண்டும் என்னும் நோக்கில் 1989ஆம் ஆண்டு தருமபுரியில் தொடங்கப்பட்டது. தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு பெண்கள் வளர்ச்சிக்காக புதுமை பெண், விடியல் பயணம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை போன்ற மகளிர் வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அவற்றுடன் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் தயாரான பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு பல்வேறு படிநிலைகளும் உருவாக்கப்பட்டுள்ளது. அதன்படி மகளிர் சுய உதவி குழுக்களின் தயாரிப்பு பொருட்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வகையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் விற்பனை கண்காட்சி நடைபெற்று வருகிறது. சுய உதவி குழு மக்களுக்கு தொழில் முன்னேற்றம், அவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் வருது. அவங்க வறுமை கோட்டிலேருந்து கொஞ்சம் பின்தங்கி இருக்கிற மக்கள் முன்தங்கி இருக்காங்க. இந்த தொழில்னால எங்களுடைய தொழில் முன்னேற்றத்துக்கு வரணும், எங்களுக்கு மேலும் மேலும் இந்த தொழில் முன்னேற்றத்துக்கு வரணும். இந்த கண்காட்சியில் கொலு பொம்மைகள் மட்டுமில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் சென்னை நீங்களாக 37 மாவட்டங்களில் இருந்து மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரித்த பட்டு, பருத்தி ஆடைகள், செயற்கை ஆபரணங்கள், கைவினைப் பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டு விற்பனையும் செய்யப்படுகின்றன. இதற்காக மொத்தம் 48 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் சணல், காகிதம், பனை ஓலை மற்றும் வாழை நார் ஆகியவற்றால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள், மரச்சிற்பங்கள், மூலிகை பொருட்கள், பாரம்பரிய உணவு உள்ளிட்டவையும் விற்கப்பட்டு வருகின்றன. இந்த வருட நவராத்திரி காட்சியில் நல்லாவே விற்பனை போய்கிட்டு இருக்கு. உண்மைக்குமே இந்த சந்தைப்படுத்த காரணமாக இருக்கும்போது எங்களுடைய எஸ்ஹெச்ஜி மெம்பருக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறையா கான்டாக்ட் மூலம் நிறையா அவங்க ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இப்போது லாஸ்ட் இயர் இதில் நிறைய பேருக்கு நாங்கள் எங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்ததுனால நிறைய பேர் எங்களை கான்டாக்ட் பண்ணி நிறைய ஜூட் பேக்லாம் நிறைய இது பண்ணி விட்ருக்காங்க. அது போக மட்டும் இல்லாமல் தெரப்போட்டா அதெல்லாம் நிறையா சேல் ஆகிருக்கு. மறுபடியும் ஊறுகாய் இதுவும் நல்லா ஓரளவு சேல் ஆகிருக்கு. நாங்கள் கிராமத்திலே இருந்தோம். எங்களுக்கு இதுக்கு முன்னாடி எதுவும் தெரியாத இருந்தது. இப்போ இந்த குழி மூலியமாக வரதுனால எங்களுக்கு எல்லாருமே நல்லா யூஸாக இருக்குது. எங்கள் பொருளும் நிறைய விற்பனை ஆகுது. அதனால் எங்களுக்கு நிறைய பயன் இருக்குது. நாங்கள் இந்த மூலிகை பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். நாங்கள் 2வது டைம் வந்திருக்கிறோம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு வாங்கி யூஸ் பண்ணாங்க எல்லாருமே. எங்கள் பொருள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் மறுபடியும் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்த தமிழக முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. கடந்த 21ஆம் தேதி தொடங்கிய இந்த கண்காட்சி வரும் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. காலை 10 முதல் மாலை 8 மணி வரை பார்வை நேரமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மாலை வேளையில் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் தப்பாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், தெருக்கூத்து போன்ற நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. மற்ற மாவட்டங்கள்லேருந்தும் சின்ன சின்ன குழுக்கள் எல்லாம் அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ண முடியாமல் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. அவங்களுக்கு அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இங்கே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது நல்லபடியாக பிரயோஜனப்படுத்தணும், அவங்களுக்கும் பிரயோஜனமாகும். அதே மாதிரி இந்த மெட்ரோ சிட்டியில் இருக்க எங்களுக்கு எல்லாம் இந்த எங்களுக்கு பரவாயில்ல, என்னோட பிள்ளைங்களுக்கு அது மாதிரி அவங்களுக்கு இதுக்கு என்னன்னே தெரியாது. எங்களோட அந்த காலகட்டத்தை இந்த குழந்தைகள் கிடைக்கிறது இல்லை. அந்த உணவு வகையிலிருந்து எல்லாமே ஒரு புதுவாக தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ இட் இஸ் வெரி ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆல் த இந்தியன் சென்னையில் இருக்கிற மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இது அமைஞ்சிருக்கு. எல்லோரும் இந்த பொருட்காட்சி பார்க்குற மட்டும் இல்லை, பார்த்து நல்லபடியாக வாங்கி அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். நவராத்திரி கொலு விற்பனை என்று இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இருந்து அந்தந்த பகுதிகளுக்கான விற்பனை பொருட்கள் ஒரு பெருநகரத்தில் சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்பை அரசு உருவாக்கியுள்ளது. பெருநகரங்களில் உள்ளவர்கள் தங்கள் சொந்த ஊர்களில் தயாராகும் பொருட்களை எளிமையாக இந்த கண்காட்சி மூலம் பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பை அரசு உருவாக்கியுள்ளது. இது பெண்களின் சுய வளர்ச்சிக்கு மேலும் ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் அளிக்கும். பெண்கள் வளர்ச்சியில் மேலும் ஒரு படி மேலே செல்ல வேண்டும் என்பதே இந்த கண்காட்சியின் முக்கிய நோக்கம். கலைஞர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் வேலவன் மற்றும் மணிகண்டனுடன் செய்தியாளர் இன்ஃபன்ட் ஜேக்கப்.